அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தித்திக்கும் செந்தமிழை போல இனிய நாளான இன்று அனைவரும் இனிய நாளாக எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன். இன்னைக்கு வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் வழங்கும் தமிழ் இலக்கிய தேடல் பயணம். தமிழ் இலக்கியம் சார்ந்த பல இடங்களை சந்திக்க போகின்றோம். மாணவர்கள் ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து கட்டமாக பயணம் தொடங்க போகிறது. முதல் கட்டமாக இங்கிருந்து வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் எங்கெங்க கூட்டு போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். பாண்டியர் ஆட்சி காலத்துல மிகப்பெரிய கட்டடக்கலையான மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். அதுக்கு அடுத்ததாக திருமலை நாயக்கர் அரண்மனை. நாயக்கர் தனது ஆட்சிக்கு கீழே வரும்போது அரண்மனை கட்டப்பட்டது திருமலை நாயக்கர் அரண்மனை. அதுக்கப்புறம் காந்தி அருங்காட்சியகம். ராஜாஜி அவர்களுடைய இல்லமான இந்த இடத்துல காந்தி அவர்கள் வந்த நினைவாக காந்தி நினைவு அருங்காட்சியகமாக கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உலக தமிழ்ச்சங்கம். ஜெயலலிதா அவர்களின் ஆட்சிக்கு கீழே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டபடியே உலக தமிழ்ச்சங்கம் கட்டப்பட்டு அதோட சுற்றுச்சூழல் எல்லாம் 1330 திருக்குறள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து புனித மரியன்னை பேராலயம். பிரிட்டிஷ் ஆட்சி அவர்களுடைய கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கி மதுரையின் இதயமாக இருக்கக்கூடிய மரியன்னையின் கட்டிடக்கலைகளை பற்றியும் பார்க்க போறோம். வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் தமிழ் இலக்கிய தேடல் பயணம் அப்படின்ற அந்த பயணத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதை முழுமையா யூடியூப் காணொலியா நீங்களும் பார்த்து எங்க கூட நாங்க மகிழ்ந்த மாதிரியே, நாங்க வியந்த மாதிரியே, நாங்க வரலாற்றை கேட்ட மாதிரியும் நீங்களும் வரலாற்றை கேட்க வாழ்த்து. வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் நம்மளோட இந்த பயணத்துல நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இது பாண்டியர்கள் ஆட்சியில கட்டப்பட்டாலும் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நாயக்கர் ஆட்சிக்கு அப்புறம் இது என்ன செஞ்சப்பட்டிருக்கு, சீர்படுத்திப்பட்டு பெரிதாக கட்டப்பட்டிருக்காங்க. பாண்டியர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இது மிகப்பெரிய கோபுரங்கள் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மெயினான கோபுரம் கிட்டத்தட்ட 15ல இருந்து 170 அடி வரைக்கும் உயர்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கோபுரங்கள்ல ஒவ்வொரு கோபுரங்களும் கிட்டத்தட்ட 36,000த்திற்கும் மேலான சிற்பங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிற்பத்திற்கும் ஒரு கதையும் ஒரு வரலாறும் உண்டு அப்படின்றத சொன்னாங்க. இப்ப வீரமாமுனிவர் தமிழ் கழகம் இதே கொண்டு வந்தோம் அப்படின்னா பாண்டியர் ஆட்சி காலத்துல கட்டப்படுது. அதுக்கப்புறம் சேரர், சோழர், பல்லவர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல இது யாருக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் அடுத்து வரலாற்று சாதனங்களை படைக்கிறதுக்காக இந்த மாதிரியான தமிழ் இலக்கியத்தை செஞ்சிருக்கோம். அடுத்த ஒரு இடத்துல உங்களை சந்திப்போம். நன்றி. அதாவது பெரும் சிவனுடைய ஒரு உருவமான சுந்தரேஸ்வரர் அப்படின்ற ஒருத்தருக்காக திருமணம் செய்யறதுக்காக பாண்டிய மகளால், அதாவது மீனாட்சி அவங்க என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. இங்க பிறந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க தவம் இருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல சிவனுடைய ஒரு மறு உருவமான சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்யறாங்க மீனாட்சி. எங்க? மதுரையில வச்சு. இங்க இன்னொரு ஒரு ஃபேமஸான இடம் என்ன அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபம். உண்மையிலேயே அதற்கான தூண்கள் 985 தூண்கள் உள்ளது. என்ன 985 தூண்கள். அதான் ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தஞ்சையில சரஸ்வதி மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் இப்ப தமிழ்நாடு அரசு எதா மாத்திருக்காங்கன்னா சரஸ்வதி நூலகம் அப்படின்னு மாத்திருக்காங்க. இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது பாண்டியர் ஆட்சியில கட்டப்பட்டிருந்தாலும் சேரர், சோழர், பல்லவர்கள் அவர்களோட ஆட்சியில தான் இது சீரமைக்கப்பட்டு மிகப்பெரிய கட்டிடமா உருவெடுத்துச்சு. அதே நேரத்துல 16ஆம் நூற்றாண்டு வீரமாமுனிவர் வருகை தரக்கூடிய காலத்துல திருமலை நாயக்கர் ஆட்சி அப்ப இருந்துச்சு மதுரையில. திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே 16ஆம் நூற்றாண்டுல இதுக்கு மிகப்பெரிய கோபுரம் எழுப்பப்பட்டது. அதாவது இதுல இருக்க ஒவ்வொரு கோபுரமும் 50 அடியில இருந்து 170 அடி வரைக்கும் உயரமான கோபுரங்கள். அதே நேரத்துல ஒவ்வொரு கோபுரத்தையும், அதாவது டோட்டலா சொல்லணும் அப்படின்னா 36,000 சிலைகள் உள்ளது. ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு கதை இருக்கு. அதே போல ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு வரலாறு, அதோட உண்மை சம்பவத்தை தான் இங்க சிலையா என்ன பண்ணிருக்காங்க, பொறிச்சு வச்சிருக்காங்க.
போட்டுச்சுன்னா அங்கே செதுக்கி வச்சிருன்னு அர்த்தம். சரி, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு கதை உண்டு. இப்போ எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த காலத்துல அப்படின்ற யோசிச்சு பார்க்கலாம். இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடம். அதே நேரத்தில் இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தலம் அப்படின்னும் அறியப்படுது. இது மதுரையின் இதயம், அதாவது சென்டரா இருக்கனால இதுதான் மதுரையோட இதயம் அப்படின்றது. மதுரை மக்களை தாண்டி, தமிழ்நாட்டு மக்களை தாண்டி, இந்திய மக்களை தாண்டி உலகத்திலேருந்து இதுக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா திருக்கல்யாணம் அப்படின்றது இங்கே நடக்கும். அதில் உலகத்திலேயே அதிக பேர் என்ன செய்வாங்க, வருகை தருவாங்க. உலகத்திலேயே அதிக பேர் என்ன செய்கிறாங்க, இங்கே வருகை தராங்க அந்த திருக்கல்யாண சம்பவத்துக்கு மட்டும். இன்னும் பல நிகழ்வுகள் இங்கே நடக்கும். மதுரையை பொறுத்தளவுக்கு நிறைய விழாக்கள் நடக்கும். அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து திருக்கல்யாணம். மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையின் இதயம் என அழைக்கப்படுகிறது. இந்த காணொலியில் மதுரையை பற்றி ரொம்ப அழகாக பார்த்துருப்பீங்க. இந்த பயணமும் அவங்க எல்லாருக்கும் நிறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. John. வீடியோ எடுக்கலாம் கேட்டா வீடியோ எடுக்கலாம் இதுதான் இயேசு வந்து திருப்பிடப்படுகிறார். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற தீர்ப்பு ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கடுத்து இரண்டாவது நிலை, இயேசு வந்து சிலுவையை சுமக்கிறதுக்காக உத்தரவு வந்து சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறாரு. இயேசு சிலுவை சுமைத்தல். அதுக்கப்புறம்
இயேசு முதல் முறையாக விழுகிறார். முதல் முறையாக அதை தூக்க முடியாம என்ன செய்றாரு, கீழே விழுகிறாரு. அடுத்து அவங்களோட அம்மா மரியன்னை வந்து ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாரு. இயேசு வந்து பாக்குறாரு மரியன்னைய, ஏன்னா வீதியில வந்தாங்க. அதனால சீமோன் வந்து கொஞ்ச நேரம் உதவுறாரு. இயேசுவால தூக்க முடியாது அப்படின்னால அவர் கொஞ்ச நேரம் சிலுவையை தூக்கி உதவுறாரு. மீண்டும் இயேசு சிலுவையை வாங்கிக்கிறாரு. இயேசு முகம் துடைக்கும் வெர்னிகா வந்து இயேசுடைய முகத்தை வந்து என்ன செய்யறாங்க, துடைக்கிறாங்க. இயேசு இரண்டாவது முறையும் கீழே விழுறாரு. தூக்க முடியாம கீழே விழுகிறார். இயேசு வந்து ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது, இது கஷ்டம் எல்லாம் இந்த பூமிக்காக, உங்கள் பாவங்களை எல்லாம் தீர்க்கப்படுகிறது என இயேசு சொல்றார். மூன்றாவது முறை முழுவதுமாக இயேசு கீழே விழுகிறார். சிலுவையை போட்டுட்டு மூன்றாவது முறை முழுவதுமாக இயேசு கீழே விழுகிறார். இயேசுவின் ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு சிலுவை யாரா தயாராகிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்ற தருணம். இயேசு துயரித்து போகிறார். இங்கேதான் இயேசுடைய உயிரானது நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் இறந்த பிறகு தாயின் மடியில் இயேசு இருக்கிறார். இதைத்தான் வியகுல அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயேசுவானது இறந்து அவர் அன்னை கையிலே ஒப்படைக்கப்படும் போது இருந்தக்கூடிய அந்த சோகத்துல வாடிக்கொள்ள இருக்க அந்த அன்னை தான் இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய வியகுல அன்னை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். அதாவது தூய மரியன்னை பேராலயம் வந்து 1806 கட்ட ஆரம்பிக்கிறாங்க சின்னதா. அதுக்கப்புறம் 1876 இதை மிகப்பெரிய அளவுல எழுப்புறாங்க. இது எழுப்புனர் வந்து மோசினர் தி ஜூனா அப்படின்ற ஆயர். அவங்களோட தலைமையில இந்த கட்டணம் மிகப்பெரிய அளவுல எழுப்பப்படுகிறது. அப்போ வந்து ஆங்கில பேர் இதுக்கு வந்து சென்ட் மேரிஸ் கேத்தரல் சர்ச், அதாவது புனித மரியன்னை பேராலயம். இது மதுரையின் இதுவும் மதுரையின் இதயம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா ஒரு கலாச்சார பின்னணியில வேற மதம் பார்த்தாலும் சரி, ஆனால் இதுவுமே மதுரையோட ஒரு அடித்தளமாகவே இருக்கிறது. இதுல உயர்ந்த கோபுரங்கள் எல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, ரோமனோ கதிக் அப்படின்ற 2 கட்டிடக்கலைகளை காமிக்குது. 1876 தான் இதை முழுமையா கட்டி முடிக்கிறாங்க பெரிய அளவுல. ஆன்மீகம் கலாச்சாரம் தாண்டி இது மதுரை கத்தோலிக்க ஆயர் மறைமாவட்டத்தோட தலைமையிடமா இது தோன்றுது. அதே போல மதுரையோட முக்கியமான ஒரு இடமாகவும் சொல்லுது. சுற்றுலா பணிகளுக்கு மிக முக்கிய இடமாக இது தோணுது. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் பல இடங்கள் இருந்தாலுமே இதுவுமே ஒரு முக்கியமான இடமாக மதுரைன்னு காமிச்சாலே மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் புனித மரியன்னை பேராலயம் இதெல்லாம் காமிக்காம ஒரு திரைப்படமானது முழுமை அடையாது. அதே போல நம்ம பயணத்திலையுமே புனித மரியன்னை பேராலயம் வந்தனாலதான் இந்த பயணம் முழுமை அடையும் அப்படின்னு நம்புகிறோம். அதிகாலையில ஒரு மிகப்பெரிய மணியானது ஒலிக்கப்பட்டு காலையில புனித பாடல்கள் பாடப்படும். இது தினம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். உள்நாட்டு வெளிநாட்டு, அதாவது மதுரையில இருந்து மட்டும் சுற்றுலா பயணிகள் வரல, கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து கூட இங்க சுற்றுலா பயணிகள் வராங்க. எப்போ அப்படின்னா டிசம்பர் 8 இந்த பேராலயத்தோடைய தொடக்க நாள். அது அன்னைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பல பேர் வராங்க இந்த மரியன்னைய வணங்க. சரி, வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். தெரியணும் இங்கிட்டு வா உள்ள போகணும். இந்த வீடியோல வராது. வெளியே வா வர உள்ள போறான். இங்கிட்டு வாடா அவன் உள்ள போட்டான். ஆனியம் கவர் பேசுறது. வாங்க அப்படியே போவோம்.
அன்னையோட தோற்றம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அவர் லேடி ஆஃப் சலேத் மாதா அவர்களுடைய திருவுருவச் சிலை. இது இப்போதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விழாவானது நடைபெற்றது. அந்த விழால வெளியே இருந்து ஆயர்கள் வர வைக்கப்பட்டு இது எல்லா இடங்கள் சிற்பங்களையுமே திறந்து வைத்தார். அது லூர்து அன்னை, அவர் லேடி ஆஃப் லூர்து அன்னை. அப்புறம் இலங்கை மடு மாதா, இந்த ஸ்ரீலங்கன். அமலோர்பா அன்னை, அவர் லேடி ஆஃப் இம்பம். அவர் லேடி ஆஃப் பூண்டி அன்னை மாதாவுடைய திருவுருவச் சிலை. கார்மெல் அன்னை, அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மெல். இடைவிடா சகாய மாதா, அவர் லேடி ஆஃப் பெர்பெட்டல் ஹெல்ப். பெருகால அன்னை வந்து கிறிஸ்தவர்களின் அன்னை, அவர் லேடி ஆஃப் ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடைய நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இப்ப நம்ம திருமலை நாயக்கர் அரண்மனைக்குள்ள போலாம். அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்படி பாப்போம். திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்டது. லாஸ்டா 17ஆம் நூற்றாண்டு ஆட்சி செய்த திருமலை நாயக்கர், அதாவது 1623ஆம் ஆண்டு முதல் 1059ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த நம்ம திருமலை நாயக்கர் அவர் தான் தனது இந்த இவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டியிருக்காரு. அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். மதுரைக்கு அந்த காலத்துல மதுரை ஒரு வணிக இடமா தான் இருந்துச்சு. எப்படி பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக மிக பெரிய அளவிலான வணிகம் மதுரையில் நடந்துட்டு இருந்துச்சு. முத்து பவளங்கள் ஆல்ரெடி தெரியும் நம்ம பாண்டியராட்சியில என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து திருமலை நாயக்காரும் மதுரையுடைய வணிகத்தை குறைச்சிடாம அவருடைய வணிக செயல்பாடுகள்ல பயங்கரமா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது போற்றத்தக்க ஒரு விஷயம். இது மதுரையுடைய கலாச்சாரத்தையும் தமிழுடைய கட்டிடக்கலை திறமையையும் வெளிக்காட்டுற ஒரு இடமாக திகழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. மேல பாரு, மேல கட்டிடக்கலை, திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதா இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை. அந்த காலத்துல மதுரை முக்கியமான வணிக இடமா இருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம், பாண்டியர் ஆட்சி காலத்துல இருந்து முக்கியமான வணிகமா இருந்தாலும் நம்ம திருமலை நாயக்கர் அந்த இடத்த என்ன செய்யல, விட்டு கொடுக்க விடலை. அதோட அந்த வணிகத்தை போற்றி பாதுகாத்தார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவிலான காலப்போக்கில் இன்னும் கொஞ்சம் என்னது சிதைவடைந்தாலும் இதை இப்ப தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து மிக பிரமாதமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலப்போக்கில் அப்ப இருந்த வணிக இடங்கள் இப்ப அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் இது ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டு. இந்த யாழி பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த யாழி சின்னங்கள் இதெல்லாம் அடுத்தடுத்தும் கொண்டு வந்தாரு திருமலை நாயக்கர் அவருடைய ஆட்சியில 1600களில். இது அவருடைய அரண்மனை மட்டுமல்ல, இது நம்மளுடைய கலாச்சார மையமாகவுமே அப்ப இருந்து திகழ்ந்துகிட்டு இருந்துச்சு.
இரவு நேரங்கள்ல லைட் ஷோ போடுறது இந்த இடத்துடைய மிகப்பெரிய வழக்கமாக இருந்துச்சு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தொழில்துறை சார்பில் இரவு 6 மணிக்கு, மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் லைட் ஷோ அப்படின்ற, அதாவது காட்சி ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காங்க. பிரமாதமா இருக்கும் இரவு நேரங்கள்ல. மதுரையுடைய வரலாறை பிரமிக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக திருமலை நாயக்கர் அரண்மனை திகழ்கிறது. அதையொட்டி இன்னும் இந்த திருமலை நாயக்கர் மஹால்ல தமிழ் சார்ந்த ஒரு சில கல்வெட்டுகள், அதோட இடங்கள்லாம் அந்த சைடு இருக்கு. நம்ம அதையுமே சேர்ந்து பார்க்கலாம். திருமலை நாயக்கர் அரண்மனை நான் சொன்ன மாதிரியே கிபி 1623 1659 வரைக்கும் மதுரையை தலைநகரமா கொண்டு சிறந்த ஆட்சி அமைத்த திருமலை நாயக்கரால இவ்வரண்மனை கட்டப்பட்டிருக்கு. இது திராவிட கட்டடக்கலைக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. அந்த காலத்துல இங்க நாடகசாலைகள்லாம் பெரிய அளவுல நடந்து வந்திருந்திருக்கு. அதாவது இசை வாத்தியங்கள் பயிற்சி போன்ற பல விஷயங்கள், நாட்டிய பயிற்சி போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழியல், அதாவது தமிழ் சார்ந்த ஒரு சில கல்வெட்டுகளை பார்க்க போறோம். அதை அப்படியே நம்ம பார்ப்போம் வாங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் திருமலை நாயக்கர் அரண்மனை